வாங்க ஒரு பூரியும் சன்னா மசாலாவும் செய்கிறதுக்கு. பூரிக்கு வந்து மாவை நல்லா கோதுமை மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு கொண்டக்கடலையை வந்து முதல் நாளே ஊற வச்சுருங்க. வெள்ளைக்கடலை அதை வந்து ஊற வச்சு நல்லா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் வெந்ததை எடுத்து ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க, அதனால் நிறைய தான் போட்டிருக்கேன். அதுலேருந்து நான் ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, சோம்பு தாளிச்சிட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு 4 சின்ன தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு வீட்டு மசாலா பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 10 முந்திரி, ஒரு 5 பாதாம், சோம்பு அதெல்லாம் சேர்த்து தேங்காய் கால் மூடி எல்லாம் சேர்த்து அரைச்சி அதையும் அதில் ஊற்றிட்டு அந்த சன்னாவையும் கொஞ்சம் எடுத்தோம்ல அதையும் அரைச்சி அதில் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கொழப்பாக நல்லாயிருக்கும். பூரியும் மசாலும் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.